Amman, sponsored by Airtel, Whisper Choice, LIC, Gillette Tube Shave Gel, Mysore Sandal Gold, Ashirwad Atta, Tata Docomo, Oral-B, Crack Gel, Cadbury Dairy Milk and Jewel One. டெஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு. பரணி கை கட்டின தூரத்துல இருந்தும் அவ்வளவு அழிக்க முடியாம இருக்கேன்னு யோசிச்சேன். சாரதா தேவி சீக்கிரம் வரணும்னு உன் ஆத்தா காலடியில கண்ணீர் விட்டாள். உன்னோட அடியவனுக்கு இந்த நிலையாதாயி? என்ன இது? என்ன தர்மம் இது? அம்மா 150 வருஷத்துக்கு முன்னால உனக்கு நேர்ந்த பழிய துடைக்கிறதுக்கான வேலையை அந்த பரணி செய்வா. அதுக்கு நீ உதவியா இருக்கணும்னு நீதானதா எனக்கு உத்தரவு கொடுத்த. அம்மா சிகண்டி திரும்பி வருவாங்கிறத உணர்த்தின நீ இவ்வளோ பெரிய சக்தியோட வருவாங்கிறத சொல்லல. சாரதா தேவியால இழந்து போன சிகண்டியோட சக்தி திரும்பவும் எப்படிதாயி கிடைச்சது? சொல்லுதாயி, அவனுக்கு எப்படி கிடைச்சது? எப்போ சிகண்டி தரையிறங்கினானோ அந்த நிமிஷமே சாரதா தேவி உயிர் தெழுந்தாத்தான் சிகண்டி எதிர்கொள்ள முடியும் தாயி. என் அம்மா சாரதா தேவி எப்ப தாயி வரப்போறா? சொல்லு தாயி. தாயி எப்ப தாயி வருவா? சொல்லு தாயி. தாயி அம்மா சொல்லு தாயி. குதம்பா, தாயி சிகண்டியின் வருகை தவிர்க்க முடியாதது. அது எனக்கு தெரியும் தாயி. ஆனா சாரதா தேவி இல்லாம பரணியால எப்படிதான் எதிர்கொள்ள முடியும்? அவளுக்கு அந்த மன உறுதி உண்டு, எதிர்கொள்வாள். அம்மா சிகண்டியோட மந்திர வலிமைக்கு முன்னாடி பரணியோட மன வலிமை எம்மாத்திரமனு உனக்கு தெரியாதாயி? உண்மை குதம்பா, ஆனால் வேறு வழி இல்லை. சிகண்டியை அழிப்பதற்கான சக்தியை பரணி பெற வேண்டுமானால் என் கோவில் கும்பாபிஷேகத்தை அவள் வெற்றிகரமாக நடத்த வேண்டும். தாயி? ஆம் குதம்பா, ஆம். மன உறுதி கொலையாமல் தெய்வத்தை அடையும் முயற்சியில் மனிதன் வெற்றி கொள்ளும் போதுதான் தெய்வம் இறங்கி வந்து அருள் புரியும். 150 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி சாரதா தேவி தன் செயலை மறந்து நிலை தடுமாறியதால் தான் இது நிகழாமல் போயிற்று. அதுதான்
இன்று அவளுடைய வம்சமே சிதைந்து சிதறி போனதற்கான காரணம். ஆனாலும் சாரதா என் மீது வைத்திருந்த பக்திக்கு அவளுடைய வம்சத்தை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை நானாக செய்ய முடியாது. பரணி போல் ஒரு சரியான நபர் அதற்கான முயற்சியில் இறங்கும் போது அம்முயற்சி வெற்றி பெற அருள முடியும். ஆனால் அம்முயற்சியில் இறுதி வரை மனம் தளராமல் போராடி வெற்றி அடைய வேண்டும். சிகண்டியை எதிர்க்க சாரதா தேவியிடம் இருந்த சக்தியை பரணியும் பெற வேண்டுமானால் அன்று சாரதா தேவி நடத்தாமல் விட்டு போன என் திருத்தலத்தின் குடமுழுக்கை பரணி வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். ஆனால் அது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. நிச்சயம் சிகண்டி அதை அனுமதிக்க மாட்டான். சிகண்டியின் மனதில் சாரதா தேவி மீதான காழ்ப்பும் வெறுப்பும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. குதம்பா, சொல்லுதாயி. அவனும் அவன் வளர்ப்பு தாய் பாலாயியும் காலம் கடந்து தங்கள் ஆன்மாவை சுமந்து கொண்டிருப்பதற்கு காரணமே என் சக்தியும் என் சந்ததியும் மஞ்சக்காட்டு சமஸ்தானத்தில் காலத்துக்கும் அஸ்தமித்து போக வேண்டும் என்பதற்காகத்தான். சாரதா தேவியின் காலத்தில் சிகண்டியால் சாரதா தேவியை வெல்ல முடியவில்லை என்றாலும் தோற்கவில்லை. வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்து போன அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு தெரியும் வேளை இப்போது நெருங்கி இருக்கிறது. மஞ்சக்காட்டு சமஸ்தானத்தில் என் சக்தி பூரணமாய் ஒளிர வேண்டுமானால் என் ஆலயத்தில் இப்போது நிறைந்திருக்கும் இருள் அகல வேண்டும். அப்போது சிகண்டியை அழிப்பதற்கான முழு வலிமையை நான் பரணிக்கு அருள்வேன். இம்முயற்சியில் ஒருவேளை பரணி தோற்றுவிட்டால் சிகண்டியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தாயி, இந்த சமஸ்தானத்தை நிரந்தர இருள் கவிழ்வதையும் தவிர்க்க முடியாது. இன்று பரணியை சுற்றியுள்ள அனைவரையும் அவளுக்கு எதிராக திருப்பக்கூடிய வலிமை சிகண்டிக்கு உண்டு. அது நிகழாமல் தடுப்பது பரணியின் வேலை. அதில் முதலில் பரணி வெற்றி பெறட்டும். அதுவரை நீ இந்த ஆலயத்தை விட்டு என்னுடைய காலடியை விட்டு வெளியேற வேண்டாம் குதம்பா. சரிதாயி. சிகண்டியால் நுழைய முடியாத ஒரே இடம் நான் இருக்கும் இந்த ஆலயம்தான். இதுதான் உனக்கு பாதுகாப்பு. எப்பொழுதும் என்னை உன் சிந்தையில் நிறுத்தி தியானத்தில் இரு. சிகண்டி அவனுடைய சக்தியை இழக்கும் வரை உனக்கு வேறு வழியில்லை. சிகண்டியின் சக்தியை இழக்க வைக்க பரணியால் மட்டுமே முடியும். பொறுமையுடன் காத்திரு குதம்பா. சரி அம்மா. எல்லோருக்கும் ஏற்கக்கூடிய விலையிலே ஜுவல் ஒன் நகைகள் உங்கள் அபிமான ஜுவல்லரி ஷாப்புகளில் கிடைக்கும். என்றென்றும் ஜுவல் ஒன். தலைமுறைக்கு முன்னாடி சாரதா தேவிங்கிறவங்க எங்க காரண வம்சத்துக்கு கல்வியா இருந்தாங்க. அப்ப அவங்க கட்டினதுதான் இந்த அம்மன் கோயில்.
நிச்சயமா தெரியுமா? அது உங்க அண்ணன் தானா? ஆமா மேடம். மொட்டை அடிச்ச மாதிரி தலை, ஷார்ப் ஐஸ், பிளாக் பேட்சஸோட முகம், பேர் பாடி, கணுக்காலுக்கு மேல தூக்கி கட்டின வேஷ்டி. ரைட்? ஆமா மேடம். நானும் அந்த ஆளை பார்த்திருக்கேன். மேடம். எஸ் மிஸ்டர் பன்னீர், he crossed me. 4 நாளைக்கு முன்னாடி அந்த மஞ்சக்காட்டம்மன் கோயில் பக்கமா இன்வெஸ்டிகேஷனுக்கு போனப்போ அந்த ஆளை பார்த்தேன். இன்ஃபேக்ட் விரட்டினேன், பட் ஐ மிஸ்ட் இட். மேடம், எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். டோன்ட் வரி, ஒரு போலீஸ் படையே அந்த ஆளை தேடிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஆளை பார்த்துட்டு சும்மா விட்டுருவோமா என்ன? அதுவும் இப்ப இந்த ஊர் இருக்கிற சூழ்நிலையில எந்த நிமிஷமும் அவர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப நன்றிமா. அப்ப நாங்க வர்றோம். ப்ளீஸ் எப்படியாவது எங்க அண்ணனை. ஆமா, நீங்க யாரு? நான் தான் பரணியோட அப்பா. என் பேர் சுந்தரராசு. ஓஹோ, அந்த ஓல்ட் மேன் சண்முகம், அந்த ஆளோட 2 வீலர் டிரைவர் மீசக்காரன் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த சுந்தரராசு நீங்க தானா? ஆமாங்க. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க இல்லையே. நான் அவசர வேலையா டவுன் வரைக்கும் போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. எல்லா விவரத்தையும் பரணி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நாங்க வர்றோங்க. சரிதாத்த, அம்மனுக்கான யாகத்தை நம்மளால அழிக்க முடியல. ஏன் பக்கத்துல கூட நெருங்க முடியல. நாம இப்போ என்ன செய்யறத? அந்த அகோரி அம்மாவை கேளு. அம்மன் யாகத்துக்குள்ள நுழையே என்ன செய்யறதுன்னு கேளு. அந்த யாகத்தை தடுக்கலேனா, கும்பாபிஷேகத்தை நிறுத்தலேனா 150 வருஷமா நாம் சுமந்துகிட்டு இருக்க பறைக்கு ஆட்டமே இல்லாம போயிடும். கேளு, அந்த அகோரி அம்மாவை கேளு. மைசூர் சாண்டல் கோல்ட், பொன்னான பொலிவு. யாரோட வேலை? சனி. இந்த சனிய என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. சோஷியல் நெட்வொர்க்கிங்க இலவசமாக அனுபவியுங்கள் பட்டி நெட்டில். பற்களை மட்டும் ஏன் பிரஷ் பண்ணணும்? புதிய ஓரல்-பி கிராஸ் ஆக்ஷன் ப்ரோ ஹெல்த்தின் கிறிஸ் கிராஸ் பிரிசில்ஸ் 99% வரை பிளாக்கை நீக்கும். வாய் பராமரிப்பிற்கு அவசியமான 7 பலன்களை தரும். புதிய ஓரல்-பி கிராஸ் ஆக்ஷன் ப்ரோ ஹெல்த். உங்கள் நம்பிக்கையுடைய கிராக் இப்பொழுது வழங்குகிறது புதிய கிராக் சாஃப்ட் ஹீல் ஜெல். இது கடினமான வெடிப்புகளில் சாதாரண பெட்ரோலியம் ஜெல்லை விட அதிக நிவாரணம் அளிக்கிறது. இதில் கோக்கம் பட்டருடன் உள்ளது. இதில் பிசுபிசுப்பில்லை. இது கடினமான பாதங்களில் ஊடுருவி சென்று அதை உள்ளிருந்து மென்மையாக்குகிறது. பர்ஃபெக்ட். ஒருத்தராவது பொதுமக்கள் கிட்ட உண்மையை சொல்றாங்களே. தினமும் யூஸ் செய்யுங்கள், பாதங்களை ஹாப்பி ஆக்குங்கள். 1 2 3 4 5 6 7 தீபானத்தை 8 1 2 3 4 5 6 7 பரிசை பெற்றுக்கொள்ளு. LIC வெல்த் பிளஸில் உங்களுக்கு கிடைக்கும் 7 ஆண்டுகளின் மிக அதிக NAV உத்தரவாதம்.
குட் நியூஸ் சார், இன்னில இருந்து உங்களுக்கு பெட்ரோல் மேல 20% தள்ளுபடி கிடைக்கும். 20% அடி அடிச்சது. அப்ப என்னோட மிச்ச பணம் குட் நியூஸ் தானே. அது உங்க கையில தான் சார் இருக்கு. 45 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுங்க, ரெட் சிக்னல்ல என்ஜினை ஆஃப் பண்ணுங்க, 20% பெட்ரோல் கண்டிப்பா மிச்சமாகும். அதுவே தள்ளுபடி தானே. எரிபொருள் மிச்சம் என்றால் பணம் மிச்சம். I feel like something's missing around here. I don't know what. Maybe a good fish fight. கண்டு மகிழுங்கள் மனம் விரும்பும் கார்ட்டூன்ஸ் எம்பெக் 4 டிஜிட்டல் கிளாரிட்டியுடன் ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில். மகா லாக்டோஸ் சாப்பிடு ராப்பர் மூலம் 50 ரன் சேகரி இந்த முகவரிக்கு அனுப்பு. கூல் கிஃப்ட்ஸ் வாங்கிக்க. ஒருவேளை தோனியை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கலாம். இந்த சாதாரண டெக்னாலஜியோட இருக்கிற பிக்சர் பார்க்க ரொம்ப தெளிவா இருக்குல்ல? இப்ப புது சவுண்ட் காட்டட்டுமா? ஏர்டெல் டிஜிட்டல் டிவில இருக்கு எம்பெக் 4 DVB-S2 டெக்னாலஜி. இதோட புதுமையான சிக்னலால துல்லியமான காட்சிகளை நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். சில சமயம் நீங்க தவறவிட்ட காதலும் திரும்ப கிடைக்கும். Kiss me, close your eyes, miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips and happiness in your eyes. Kiss me. Have you felt silk lately? Rich, creamy, smooth Cadbury Dairy Milk Silk. ஏய், ரொம்ப நேரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாம் எங்க ஒத்துக்க போறா? ஓய், பேசினால்தான் வேலையாகும். அதனால்தான் இப்போது ஏர்டெல்லில் அன்லிமிட்டெட் நேஷனல் மற்றும் லோக்கல் SMS. கேள், அந்த அகவயமாம் கேள். புத்தமும் பெண்ணும் மாறும் பிறரும் தம்மருவும் தாமேயாகி நிலையாய்
என்னது இது? உள்ள யாரு இருக்கா பாட்டி? உள்ள யாரு இருக்கான்னு சொல்லுங்க. பாட்டி, ரூம் கதவு ஏன் சாத்தி இருக்கு? உள்ள பையன் தூங்கிட்டு இருக்கான். உள்ள பையன் தூங்குறானா? எதுக்கு அவன் தாப்பா போட்டுக்கணும்? சின்ன பையன் தாப்பால் போட்டுக்க மாட்டான். என்னடா பண்ற தம்பி? கதவு தர. சிகண்டி, அவசரப்படாத. அம்மன் இப்ப முழு வேகத்துல இருக்கான். மஞ்சக்காட்டு ஜமீனோட சந்ததிகளை திரட்டி தன் கோயிலுக்கான கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கான வேகத்துல இருக்கா. அந்த காரியத்தை பரணி மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. உங்களால பரணியையோ யாகத்தையோ இப்ப அழிக்க முடியாது. வேற ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுதான் பௌர்ணமி அன்னைக்கு நடக்க இருக்கிற கும்பாபிஷேகத்தை நடக்காம நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா அம்மனோட சக்தி மறுபடியும் அடங்கிடும். அந்த பரணியையும் சுலபமா அழிச்சிடலாம். பாருங்க, உள்ள தாப்பா போட்டிருக்கு. தம்பி, தம்பி, அவனுக்கு காது கேக்குமான்னு வேற தெரியலையே. ஏண்டியம்மா இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்ச நேரம் அவன் தூங்கிட்டு தான் வரட்டுமே. என்னோட டிரெஸ் போன் எல்லாம் உள்ள இருக்கு பாட்டி. அங்கே இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். என்னாச்சு பொன்னி? பரணி அக்கா, அந்த தம்பி இருக்கானே, அவன் என்னோட ரூம்ல போய் தூங்குறான். என் போன் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். உள்ள வேற லாக் பண்ணிருக்கான். லாக் பண்ணிருக்கானா? ஆமா. அதனால நேரடியா இல்லாம மறைமுகமா கும்பாபிஷேகத்தை நிறுத்தறதுக்கான வழி என்னன்னு பாரு. ஓலையோட சேர்த்து அவங்களோட 6 வயசு பையனையும் தொலைச்சிட்டாங்க. ஹலோ, நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல மேடம், எங்க பிள்ளைய கண்ணால பாக்குற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. நான் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி கூண்டுல ஏத்துனா நிச்சயமா அந்த நபர் எந்த ரூட்லயும் வெளியில வரவே முடியாது. எவிடன்ஸ் அவ்வளவு கிளீனா இருக்கும். ஓ குட். நான் உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது பாருங்க எப்படின்னு புரியும்.